கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இறைமகனார் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் கர்த்தருடைய செய்தியினை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் அடியனுக்கு பாராட்டின சுகபல ஜீவனுக்காக முதலாவது நான் தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறேன். அப்போஸ்தலராகிய பவுல் கலாத்திய திருச்சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு எழுதுகிற வேளையிலே மாம்சத்தின் கிரியைகளுக்கும் ஆவியின் கனிகளுக்கும் இடையேயான வேறுபாட்டினை விளக்கிச் சொல்வதை நம்மால் உணர முடிகிறது. அந்த வகையிலே கடந்த நாட்களிலே மாம்சத்தின் கிரியைகளை குறித்து தியானித்தோம். கடந்த வாரம் முதற்கொண்டு ஆவியின் கனிகளை தியானித்து வருகிறோம். அந்த வகையிலே 3, 4 மற்றும் 5வது கனிகளை குறித்து நாம் இன்று தியானிக்க இருக்கிறோம். 3வது கனியாக இங்கே சமாதானத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கென்று வைத்திருக்கிற விசேஷித்த ஆசீர்வாதங்களிலே ஒன்றுதான் இந்த சமாதானத்தின் கனி. இந்த சமாதானத்தை கனியை குறித்து நான் தியானித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே வேதாகமத்திலே 7 விதமான சமாதானங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1, 2 அல்ல, சுமார் 7 விதமான சமாதானங்களை குறித்து வேதத்திலே நம்மால் காண முடிகிறது. அவை பெரிய சமாதானம், மேலான சமாதானம், நதியைப் போல் பாயும் சமாதானம், ஆளுகை செய்யும் சமாதானம், புத்தி கேட்டாத சமாதானம், மிகுந்த சமாதானம், சம்பூர்ண சமாதானம் என்று 7 விதமான சமாதானங்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அதற்கெல்லாம் கால அவகாசம் போதாது என்ற காரணத்தினாலே காலத்திற்கு ஒத்த 3 விதமான சமாதானங்களை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். நான் 7 விதமான சமாதானம்னு இப்பவே டைம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகவே காலத்தின் அருமையை கருத்தில் கொண்டு அவற்றை உள்ளடக்கிய 3 விதமான சமாதானங்களை குறித்து நாம் இங்கே தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக புத்தி கெட்டாத சமாதானம். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த புத்தி கெட்டாத சமாதானத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எத்தகைய பண்புகள் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7வது வசனங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆக இந்த புத்தி கெட்டாத சமாதானம் நம்மிடையே நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்திலே முதலாவது ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜெபம் இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியங்களை செய்யும் பொழுது நாம் ஜெபிக்கிறோம், வழக்கமான நிகழ்வுகளிலே பங்கெடுக்கும் பொழுது ஜெபத்தோடு கூட நாம் ஆரம்பிக்கிறோம். ஆனால் விசேஷ விதமாக ஸ்தோத்திரத்துடன் கூடிய ஜெபமானது நம்முடைய வாழ்க்கையிலே புத்தி கெட்டாத சமாதானத்தை வருஷிக்கும் என்று பவுலடிகளார் இங்கே அருமையாக தெளிவுபடுத்துகிறார். வேதத்திலிருந்து ஒரு அருமையான மனிதனை குறித்து உங்கள் நினைவுக்கு கொண்டு வர நான் விரும்புகிறேன். சிமியோனை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவரிடத்திலிருந்து சிமியோனுக்கு கட்டளை கிடைக்கப் பெறுகிறது. ஏற்ற காலத்திலே என்னுடைய இரட்சணியத்தை இந்த பூமிக்கு தருவேன், அதை உன்னுடைய கண்கள் காணும் என்று தேவன் கட்டளை கொடுத்திருக்கிறார். கட்டளை பிறந்த நாள் முதற்கொண்டு அது நிறைவேறும் காலம் வரையிலும் இந்த சிமியோன் தேவாலயத்திலே நாள்தோறும் தரித்திருந்து ஸ்தோத்திரத்தோட ஜெபம் பண்ணின காரியத்தை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கிறிஸ்துவானவர் உலகத்திற்கு கொடுக்கப்பட்டார். சுத்திகரிப்பு முறைமைகள் முடிந்த பிற்பாடு யோசேப்பும் மரியாளும் தேவாலயத்திற்கு கிறிஸ்துவானவரை கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு எதிர்ப்பட்டு சிமியோன் அந்த சிசுவான கிறிஸ்துவை பார்த்து, ஆண்டவரே உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்கிறார். அதோடு மாத்திரம் நிறுத்தவில்லை, அதுக்கு அடுத்ததா ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுக்கிறார். என்னன்னு தெரியுமா? உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது, இப்போதும் உம்முடைய வார்த்தையின்படியே உமது அடியேனை சமாதானத்தோடே போக விடுகிறீர். வார்த்தையான தேவன் நமக்குள்ளாக வாசம் செய்யும் பொழுது இந்த புத்தி கெட்டாத தேவ சமாதானம் நம்மை ஆளுகை செய்யும். அநேக நேரங்களிலே நம் வாழ்க்கையிலே இந்த சமாதான குலைச்சலுக்கு ஏதுவான காரியங்களை நாம் செய்து அதன் விளைவாக துன்பங்களையும் துயரங்களையும் தான் அடைந்து வருகிறோம். அப்படி நம்மை துன்பங்கள் துயரங்கள் சூழ்ந்து நிற்குகிற வேலையிலே அவ்விசுவாசத்திலே அகப்பட்டவர்களாய் சத்ருவின் சோதனைக்கு நம்மை நாமே உட்படுத்திக் கொள்கிறோம். ஆனால் வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது, எந்த நிலையில் நாம் இருந்தாலும் அவற்றை தேவனிடத்திலே
ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது தேவன் அவற்றை நிறைவாக்கி இருக்கிறார். பவுலடிகளாரும் இந்த பிலிப்பு பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளுக்கு சொல்லுகிற வேளையிலே அந்த காரியத்தை குறித்து சொல்லுகிறார். உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று. ஒருவேளை கர்த்தருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற நாம் துன்பம் துயரத்தோடு வந்திருப்போம். கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை நாமே தாழ்த்துகிற வேளையிலே தேவன் பரிபூர்ண சமாதானத்தை நமக்கு கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். இரண்டாவதாக இந்த பூரண சமாதானத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த பூரண சமாதானத்தை குறித்து தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு சின்ன நிகழ்வை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஒரு கடற்கரை ஓரத்திலே அழகான ஒரு நகரம், மக்கள் கூடி சந்தோஷிப்பிக்கும் ஒரு நகரமாக அந்த நகரம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அலங்கார விளக்குகள், அலங்கார தோரணங்கள், நல்ல இசை பாடல்கள் ஆக இது எல்லாம் நிறைந்த ஒரு நகரமாக அந்த நகரம் காணப்படுகிறது. மக்கள் மிகுந்த சந்தோஷமாக தங்களுடைய பொழுதை கழித்து கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று ஒரு நாள் இயற்கையின் சீற்றத்தின் காரணமாக பெரிய புயல் ஒன்று கடந்து வருகிறது. இந்த பெரிய புயலின் காரணமாக அலங்கார விளக்குகள் எல்லாம் தகர்ந்து போகிறது, கூடாரங்கள் பீத்து கொண்டு போகிறது. மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அங்கும் இங்குமாக அலறி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி பரபரப்பான ஒரு சூழ்நிலையிலே ஒரு சின்ன சிட்டுக்குருவியானது அமைதியாக ஓரிடத்தில் அமர்ந்து அங்கே நடக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறது. மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அங்கும் இங்கும் அலைந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த சிட்டுக்குருவி எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்து அவர்களை எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. ஏன்னு சொன்னா அந்த சிட்டுக்குருவி தனக்கென்று ஏற்படுத்தி கொண்ட இருப்பிடம் எது தெரியுமா? பெரிய கற்பாறையின் நடுவிலே காணப்பட்ட சிறு பிளவிலே. பெரிய கற்பாறையின் நடுவிலே காணப்பட்ட சிறு பிளவிலே அது தனக்கான இருப்பிடத்தை தெரிந்து கொண்டிருக்கிறது. அதற்கு நிச்சயம் தெரியும் எப்படிப்பட்ட காட்டா இருந்தாலும் பெரிய கற்பாறையை தகர்த்து போட முடியாது என்று. நம்முடைய வாழ்வும் நம்முடைய ஜீவனும் கண்மலையான கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால் இந்த பூரண சமாதானம் நம்முடைய வாழ்விலே நிலை பெற்றிருக்கும். அதை தான் ஏசாயா தீர்க்கன் அருமையாக தன்னுடைய வேடப்பதத்திலே தெளிவுபடுத்தி இருக்கிறார். எடுத்துரைகள் வாசிக்க ஏசாயா 26வது அதிகாரம் 3வது வசனம். நான்காவது தொடர்ச்சியா வாசிங்க. பாத்தீங்களா? கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையா இருக்கிறபடியினாலே உங்களுடைய ஜீவனை அவரிடத்திலாக நீங்கள் ஒப்பு கொடுத்தீனால் நீங்கள் எதற்கும் அசைக்கப்படுவதில்லை என்று ஏசாயா தீர்க்கன் திட்டமும் தெளிவுமாக தெரிவித்திருக்கிறார். அந்த கண்மலையான கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய ஜீவன் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பூரண சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவதாக மிகுந்த சமாதானத்தை குறித்து நாம் இங்கே தியானிக்க இருக்கிறோம். இந்த மிகுந்த சமாதானத்தின் மைய பொருளாக அமைவது என்னவென்று கேட்டால் ஆண்டவருடைய வார்த்தையை நேசிப்பதினால். இதை சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையிலே அநேக இடங்களிலே குறிப்பிட்டிருக்கிறார். தன்னுடைய பாடலிலே சங்கீதம் 119 165வது வசனத்தில் இதை குறித்து திட்டமும் தெளிவாக அழகாக தெளிவுபடுத்தியிருக்கிறார். எடுத்துரைகள் வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 119 165. பாருங்க, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. மிக நிறைய இடங்கள் அருமையா இந்த வேதத்தை குறித்து அவர் சொல்லி இருப்பார். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று. ஆனால் அநேக நேரங்களிலே நாம் இவற்றுக்கு செவிமடுக்காமல் நம்முடைய சுயத்தின் மேல் சாய்ந்து சிக்கக்கூடாத இடங்களில் சிக்கி நம்முடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிறோம். எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில் ஆண்டவர் மேலேயே பழியை தூக்கி போடுறது. கடவுளுக்கு கண்ணு இல்லை, என்ன மட்டும் இப்படி சோதிக்கிறாரு. கடவுளுக்கு கண்ணு இல்லாமல் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். நம்ம இடத்துல எப்படிப்பட்டதான கனி இருக்கிறது என்று கர்த்தர் நம்மை உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவராய் இருக்கிறார். இந்த சமாதான குலைச்சல்கள் நம்முடைய வாழ்விலே வருவதற்கு என்ன காரணம் என்பதை சிந்தித்து பார்ப்போமே என்றால் நிச்சயமாகவே தேவன் அவற்றிலிருந்து நம்மை விடுவித்து காக்க வல்லவராய் இருக்கிறார். மேற்சொன்ன இந்த புத்தி கேட்டாத சமாதானம், பூரண சமாதானம், மிகுந்த சமாதானம் நம்முடைய வாழ்விலே நிலை பெற வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளாக எத்தகைய பண்புகள் காணப்பட வேண்டும் என்று பவுலடிகளார் தெளிவுபடுத்தி இருக்கிறார். தொடர்ந்து வாசிங்க பிலிப்பியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9 வசனங்களை.
பாத்தீங்களா? அருமையான ஒரு காரியத்தை தெளிவுபடுத்தி இருக்கிறார். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சிந்தனை எதை சார்ந்து இருக்க வேண்டும் என்று அழகாக தேவனுடைய வார்த்தையிலே பவுலடிகளார் தெளிவுபடுத்தி இருக்கிறார். இத்தகைய காரியங்கள் நம்மில் காணப்படும் பொழுது எல்லா புத்திக்கும் எட்டாத தேவ சமாதானம் நம்மை ஆளுகை செய்யும். பூரண சமாதானத்தை தேவன் நமக்கு கட்டளையிடுவார். மிகுந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையிலே நிலை பெற்றிருக்கும். தெரிந்தோ தெரியாமலோ நம்மை நாமே வேதனைக்கு உட்படுத்தி இருப்போமே என்று சொன்னால், நமக்கு கிடைத்த இந்த நாளிலும் தேவனுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தும் பொழுது தேவன் எல்லா தீங்கிற்கும் விலக்கி நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். கிறிஸ்துவானவர் இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் செல்வதற்கு முன்னதாக தம்முடைய சீஷர்களுக்கு இந்த காரியத்தை குறித்து அழகாக தெளிவுபடுத்துகிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். எப்பேற்பட்ட சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார்? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். தேவனுடைய சமாதானம் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அவரிடமாய் நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக தேவன் நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கி தருவார். அந்த விசுவாசத்தில் நாம் வேறு ஒன்ற கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இரண்டாவது கனியாக நாம் இன்றைய நாளிலே பார்க்கக்கூடியது நீடிய பொறுமை. இந்த நீடிய பொறுமையை குறித்து பவுலடிகளார் சொல்லுகிற வேளையிலே முற்றிலுமாக தன்னை ஒரு உதாரணமாக நிறுத்துகிறதே இங்கே நம்மால் பார்க்க முடிகிறது. தான் சவுலாக இருந்த பொழுது கிறிஸ்துவானவருக்கும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவருக்கும் எதிராக தான் செயல்பட்ட நேரங்களில் எல்லாம் கடவுள் தன் வாழ்விலே எத்தகைய நீடிய பொறுமை உள்ளவராக இருந்தார் என்பதை தனது ஆவிக்குரிய மகனான தீமோத்தேயுவுக்கு எழுதுகிற வேலையிலே அழகாக தெளிவுபடுத்தியிருக்கிறார். எடுத்துரைகள் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16 வசனங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவைகளில் பிரதான பாவி நான். அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு, விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உருவாகும் பொருட்டு பிரதான பாவியாக என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையோடும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். அழகா சொல்றாரு பாருங்க. தன்னுடைய வாழ்விலே கர்த்தர் எவ்வளவு நீடிய பொறுமை உள்ளவராக இருந்தார் என்பதை திட்டமும் தெளிவுமாக இங்கே தெளிவுபடுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் கூட வேதத்திலிருந்து ஒரு ஆதாரத்தை உங்கள் முன்னால் வைக்க நான் ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்டதான நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் என்பதற்கு இன்னும் ஒரு ஆதாரத்தை கூட நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5ஆம் வசனங்களிலே தேவனுடைய நீடிய பொறுமை நமக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதன் இடத்திலிருந்து நீக்கி விடுவேன். அழகா சொல்றார் பாருங்க. எம்மட்டுமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் என்பதற்கு இந்த திருவசனங்கள் எல்லாம் நமக்கு சாட்சிகளாகவும் ஆதாரங்களாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை முன்னிலையிலே எப்படிப்பட்டதாக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்தவர்களாய் அவரை அண்டு கொள்வோமேயானால் அவர் நம்மிலும் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அதுவரைக்கும் உன்னுடைய குற்றங்கள் உனக்கு மன்னிக்கப்படும் என்று தேவன் மிகுந்த இரக்கமாய் திருவுள்ளம் பற்றிருக்கிறார். அதற்காக எல்லா நேரங்களிலும் தேவன் நீடிய பொறுமை உள்ளவராகவே இருப்பார். நம்ம பண்றதெல்லாம் பண்ணிட்டே இருப்போம் அப்படின்னா
நிச்சயமாகவே நாம் அறிவிலிகளாகத்தான் இருப்போம். தேவன் பொறுமையுள்ளவர், சமாதானம் நிறைந்தவர், சாந்த குணம் உள்ளவர் தான். ஆனால் எல்லா நேரங்களிலும் இந்த நீடிய பொறுமை நம் மீது இருக்குமா என்று சொன்னால் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். வேதம் நமக்கு அப்படி போதிக்கிறது இல்லை. ஏன்னா கிறிஸ்துவானவர் அழகாக திருவுள்ளம் பட்டிருக்கிறார். நான் திரும்பி வரும்பொழுது அவனவன் செய்கைக்கு தக்கதான பலன் என்னோடே கூட வருகிறது. ஆக நம்முடைய செய்கையின் தக்கதான பலன் நம் கூடவே வருது. இந்த நீடிய பொறுமையை குறித்து பவுலிடம் சொல்லுகிற வேளையிலே, ஒருவேளை கர்த்தருடைய பொறுமை நம் மீது நீடித்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய செய்கையிலும் நம்முடைய நடத்தையிலும் மனம் திரும்புதலுக்கு ஏதுவான கிரியைகள் நம்மில் காணப்பட வேண்டும். அதை தான் வலியுறுத்துகிறார். கர்த்தர் நம் மீது நீடிய பொறுமையாக இருப்பதற்கான காரணம், நிச்சயமாகவே ஜனம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளினாலே தன்னை சுத்திகரித்துக் கொள்ளும் என்ற ஒரு நம்பிக்கையினாலே. அதை திட்டவும் தெளிவுமாக தான் பவுலடிகளார் இந்த காரியங்களை நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். கடவுளுடைய நீடிய பொறுமை என்றென்றும் நம்மை பாதுகாக்க வல்லதாய் இருக்கிறது. அது அவருடைய பொறுமைக்கு நாம் பாத்திரவான்களாய் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க இங்கே அழைக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவது காரியமாக தயவை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த தயவு என்பது திரியேக தேவனுடைய இயல்புகளிலே ஒன்றாக கருதப்படுகிறது. ஆகவே தான் தன்னுடைய இயல்புகளிலே ஒன்றான இந்த தயவு நம்மிலும் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த காரியத்தை குறித்து பவுலடிகளார் தம்முடைய உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிற வேளையிலே மிக அருமையாக தெளிவுபடுத்தி இருக்கிறார். எடுத்தவர்கள் வாசிங்க, தீத்து 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கு அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாயிருந்தோம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். இங்கே ஒரு காரியத்தை பவுலடிகளார் அருமையாக தெளிவுபடுத்துகிறார். மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும். இங்க அவர் எதை குறிப்பிடுறார்? மறுஜென்ம முழுக்கு என்று அவர் சொல்லுகிற வேளையிலே இங்கே எதை அவர் குறிப்பிடுகிறார்? எப்படிப்பட்டதான ஞானஸ்நானத்தை குறிப்பிடுகிறார்? முழுக்கல் ஞானஸ்தானத்தை. நிறைய பேருக்கு அதில் சந்தேகங்கள்லாம் உண்டு. முழுக்கு ஞானஸ்தானம் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. பல்வேறு திருச்சபைகளிலே பல்வேறு விதமான ஞானஸ்தானங்களை வைத்திருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய பாப்திஸ்ட் திருச்சபைகளே வழக்கமானதாக இந்த முழுக்கு ஞானஸ்தானத்தை வைத்திருக்கிறோம். எதற்கு என்று சொன்னால், எதுக்கு இது அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்குது என்று சொன்னால், தண்ணீரில் முக்கும் பொழுது அப்படியே முழுகிறோமா? என்ன பண்ணுறோம்? மூக்கை பிடிச்சிட்டு முக்கிறோம். அப்போ மூக்கை பிடிக்கும்போது சுவாச காற்று உள்ளார போகுமா? அப்போ நம்ம என்னவா இருக்கிறோம்? மரித்தவர்களாய் இருக்கிறோம். பாவத்திற்கு மரித்து திரும்பி எழுகிற பொழுது எப்படி எழுந்திருக்கிறோம்? அப்ப நமக்கு உள்ளார போற சுவாச காற்று எப்படி இருக்கிறது? புதிதான காற்று உள்ளார போகுது இல்லையா? நீதிக்கு பிழைத்தவர்களாய் இருக்கிறோம். பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்தவர்களாய் இருக்கிறோம் என்பதை குறித்து தான் பவுலடிகளார் இங்கே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார் என்று திட்டமும் தெளிவுமாக இங்கே தெளிவுபடுத்தியிருக்கிறார். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய கிருபை மற்றும் தயவு என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போய்விடக்கூடாது. அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய அவிசுவாசத்தின் காரணமாக வேதத்திற்கு புறம்பான காரியங்களுக்கோ அல்லது வேதத்திற்கு புறம்பான நடக்கைகளுக்கும் நாம் செல்ல வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் வேதம் நமக்கு எச்சரிக்கிறது, சத்திய வேதத்திலே உறுதியாயிருங்கள், விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள், கர்த்தருக்கென்று வழியை ஆயத்தப்படுத்துங்கள்.
கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து அதன் வழிகளிலே காத்து நடவுங்கள், கர்த்தருடைய கற்பனைகளும் கட்டளைகளையும் கற்பனைகளையும் காத்து நடவுங்கள் என்று வேதம் நமக்கு பலவிதமாக போதித்திருக்கிறது. பவுலடிகளார் இந்த காரியங்களை குறித்து விளக்கி சொல்லுகிற வேளையிலே, இந்த ஆவியின் கனிகளை குறித்து விளக்கி சொல்லுகிற வேளையிலே, சமாதானம், நீடிய பொறுமை, தயவு ஆகிய குணங்கள் நம்மில் காணப்பட வேண்டும் என்றால் ஆண்டவராகிய கிறிஸ்து நமக்குள் காணப்பட வேண்டும். பிலிப்பியர் நிறுவனத்தில் அழகாக நாம் பார்க்கிறோம், கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருந்த சிந்தையே நம்மிலும் இருக்க கடவுது. ஆக கிறிஸ்துவுக்கு இயேசுக்குள்ளாக இருந்த சிந்தனைகள் என்ன என்று பார்ப்போமே என்று சொன்னால், இந்த ஆவியின் கனிகள். அவரிடத்திலே அன்பு இருந்தது, அவரிடத்திலே சமாதானம் இருந்தது, அவரிடத்திலே நீடிய பொறுமை இருந்தது, அவரிடத்திலே நற்குணம் இருந்தது, அவரிடத்திலே எல்லா விதமான ஆவியின் கனிகளும் இருந்தது. ஆக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தை நம்மிலும் காணப்பட வேண்டும் என்று பவுலடிகளார் இங்கே வலியுறுத்துகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை கர்த்தருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற நாம் வருத்தத்தோடு பாரத்தோடு அவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருப்போமே என்று சொன்னால், கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை நாமே தாழ்த்தும் பொழுது நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்க குமாரனில் தேவன் மகிமைப்படும் விதமாக அவற்றை நிறைவாக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த நிச்சயத்தோடு கூட தேவ சமாதானம் எனக்கு உண்டு என்ற அந்த நிச்சயத்தோடு கூட நாம் கடந்து வருவோம். இம்மட்டுமாக என் வாழ்விலே கர்த்தர் காட்டிய நீடிய பொறுமை தொடர்ந்து என்னை ஆளுகை செய்யும் என்ற அந்த விசுவாசத்திலே காத்து நடப்போம். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய தயவு எனக்கு என்றென்றும் உண்டு என்று நாம் விசுவாசித்து கர்த்தருடைய பாதையில் நடத்துவோம். சங்கீதக்காரன் சொன்னது போல, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறார், எந்த தீங்கும் என்னை அணுகாது, எந்த துயரமும் என்னை சேதப்படுத்தாது. துன்பமான நேரத்திலும் இன்பமான நேரத்திலும் நான் அவரையே அண்டிக் கொள்வேன். ஆவின் கனிகளை நான் காத்துக்கொள்வேன். இதன் மூலமாக விசுவாசத்தின் கிரீடம் எனக்காக காத்து கொண்டிருக்கிறது என்ற அந்த நிச்சயத்தோடு ஓடுவோம் என்று சொன்னால், நிச்சயமாகவே தேவன் நமக்கு நல்ல ஈவுகளை தர வல்லவராய் இருக்கிறார். ஆகவே தொடர்ந்து இந்த சிந்தனையிலே நாம் கடந்து வருவோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். அழகான ஒரு தியானத்தில் நாம் கடந்து வந்தோம். கடந்த வாரத்தில் 2 காரியங்களை குறித்து படித்தோம், அன்பு, சந்தோஷம். இந்த வாரத்தில் 3 காரியங்கள் பார்த்தோம். என்னென்ன? சமாதானம், நீடிய பொறுமை, தயவு. இப்போ இந்த 5 காரியங்களும் எங்கேருந்து நாம் பார்க்குறோம்னா, யாத்ராகமத்தின் புத்தகம் 34ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய குணாதிசயங்களாக பார்க்கிறோம். இந்த 5 காரியங்களும் எங்கேருந்து வருது? யாத்ராகமத்தின் புத்தகத்தில் காணப்படுகிற தேவனுடைய குணாதிசயங்களில் ஒன்றாக நாம் இதை பார்க்கிறோம். அதனால தான் இது 2 வாரங்கள். அடுத்த வாரத்தில் நாம் அடுத்த 2 நற்குணம், விசுவாசம், இது எப்படி நம்மிடத்தில் காணப்படும் என்கிற காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஓகே, இதில் நமக்கு இன்னொரு 5 நிமிடம் நேரம் இருக்குன்றதுனால ஒரு குயிக்காக முடிச்சிடுறேன். சமாதானம் என்று சொல்லும்போது அழகாக ஒரு வசனத்தை கோட் பண்ணார். அந்த வசனத்தில் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 26ஆம் அதிகாரத்தில் அழகான ஒரு வசனம். அது 3வது வசனத்தை வாசிங்க மறுபடியும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனுக்கு பூரண சமாதானம். இந்த பூரண சமாதானம்னா என்ன? இந்த டோரை கொஞ்சம் திறந்து வைங்க, ஏன் பூட்டி விட்டு போயிட்டீங்க? காற்று கம்மியாக வருது. பூரண சமாதானம்னா என்ன? இந்த இடத்துல ஆக்சுவலாக ஒரிஜினல் பைபிளில் எபிரேய வேதாகமத்தில் ஷலோம் ஷலோம் சொல்லி 2 முறை எழுதியிருக்கு. ஆனால் தமிழ் வேதாகமத்தில் பூரண சமாதானம் டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டாங்க. 2 முறை இருக்குது. நீங்கள் எபிரேயம் படிக்க தெரிஞ்சவங்க நீங்கள் எடுத்து பார்க்கலாம், அல்லது இன்டர்லினியர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இடத்துல ஷலோம் ஷலோம் சொல்லி 2 முறை சமாதானம் சமாதானம் என்கிற வார்த்தையானது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பூரண சமாதானத்தை நம்ம எப்படி படிக்கும்? ஏன்னா இன்னைக்கு அமைதியை தேடி மனுஷன் இந்த உலகத்துல அங்கங்க ஓடிக்கிட்டே இருக்கிறான். உலகத்தின் கடைசி முனை வரைக்கும் போறான். சொல்ல போனா கடலை தாண்டி இருக்கிற பாறை கூட போய் உட்கார்றான் ஒருத்தன். யார் என்னன்னா நான் சொல்லல.
யாருன்னு நாங்கள் சொல்லலன்னு வேண்டாம், அவசியம் இல்லை. ஏன் நிறைய பேர் போறாங்களே, ஏன் ஒருத்தரை மட்டும் சொல்லிட்டு? இந்த சைடு வந்து கடலை தாண்டி ஒருத்த உட்கார்றான், அந்த சைடு வந்து மலையை தாண்டி மலை மேல குகைக்குள்ள ஒருத்த உட்கார்றான், அமைதியை தேடி. அப்ப இந்த அமைதி என்கிற அந்த சமாதானம் என்பது எப்படி ஒருவனுக்குள்ளே வரும்? அழகான இந்த இடத்துல ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இந்த டவலை கொண்டு வைப்பா, அங்க வா, நீ எடுத்துட்டு வா. இல்ல விரிச்சு பிடிங்க, மேல தலை மேல தூக்கி விரிச்சு பிடி. தலை மேல தூக்குண்டா முன்னாடி மறைச்சிக்கலாம். மேல மேல தூக்க. அப்படி ரைட். இப்ப நாங்க 2 பேர் பிடிச்சிட்டு இருக்கிறோம். கீழே அப்படியே உட்காரு. இப்ப என்ன ஆகும்? ஒரு சைடு கீழே விட்டா என்ன ஆகும்? நிக்குமா? நிக்காது. மேல ஏந்திரு. இப்ப நிக்குது. மறுபடியும் கீழே உட்காரு. இப்ப என்னாச்சு? கீழே விழுந்து போ. இப்ப இது வந்து ஒரு டென்ட், இந்த இடத்துல சொல்லப்பட்ட ஒரு பிக்சர். எழுந்துப்பா, எழுந்து நின்று. இப்ப இது வந்து ஒரு டென்ட், கூடாரம். இப்ப இன்னைக்கு பில்டிங்லாம் கட்டினா என்னத்தை வச்சு நிறுத்துவாங்க? தூண், பில்லர்ஸ் எழுப்பி நிறுத்த. பழைய காலத்தில் வந்து பைல் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு கருங்கல் வச்சு கட்டி, செங்கலை குறுக்களை கட்டி மேலே ஏற்றுவாங்க, காங்கிரீட் போடுவாங்க, நின்றுச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து ஸ்ட்ராங்காக நாங்கள் பில்லர் போடுறோன்னு சொல்லி போட்டு மொத்த பில்டிங்கும் சேர்த்து சாய்ச்சிட்டு இருக்கிறாங்க நிறைய இடங்கள்ல. அது வந்து பாலம் கட்டினாலும் அப்படிதான், மொத்த பாலமும் சேர்ந்து விழுவுது. எங்கே விழுவுது, எப்போ விழுவுது என்னன்னே தெரிய மாட்டேது. அப்படிப்பட்ட சூழ்நிலை. அப்போ பில்லர் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா என்ன ஆகும்? இப்போ கீழே விழும்போது கூடாரமும் விழுந்து போய்விடும். இந்த ஒரு அடையாளம் தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நல்லா கவனிங்க. இப்ப சொல்றேன், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன். இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்ட எழுத்து சாமக். இந்த எழுத்தினுடைய பெயர், எபிரேய எழுத்தினுடைய பெயர் சாமக் என்கிற எபிரேய எழுத்தானது இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்ட. இந்த எழுத்து என்னுடைய அடையாளம் என்ன அப்படின்னா தூக்கி பிடித்தல். இந்த எழுத்தினுடைய அடையாளம் என்னன்னா தூக்கி பிடித்த, சார்ந்தது. இப்ப இந்த கூடாரம் எது மேல சார்ந்திருக்கும்? இந்த தூண் மேல. அப்ப கர்த்தருடைய வார்த்தை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால், அதாவது உம்முடைய வார்த்தையை நம்பி இருக்க. உண்மையே நம்பி இருக்கணும். வார்த்தை இல்லைன்னா அவரை நம்புவீங்களா? ஆண்டவர் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள். அப்ப அவரிடத்துல விசுவாசமா இருக்கனால எதனால நாம் விசுவாசமா இருக்கிறோம்? அவருடைய வார்த்தையின் மீது கொண்டிருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை. அப்ப அவருடைய வார்த்தையின் மீது கொண்டிருக்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை என்னுடைய தூணாக இருக்கும்போது என் கூடாரம் விழுந்து போவதில்லை. என் கூடாரத்துல எப்போது என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும். என் கூடாரம் என்பது என்னுடைய வாழ்க்கை. ஏனென்றால் இந்த உலகம் அழிந்து போகிற கூடாரமாய் இருக்கிறது. இந்த பூமி அழிந்து போகிற கூடாரத்தை உடையதா இருக்கிறது. என்னுடைய சரீரம் அழிந்து போகிற கூடாரமாய் இருக்கிறது. ஆனால் என்னுடைய அழிந்து போகிற இந்த கூடாரத்திற்குள்ளே உம்முடைய வார்த்தை வரும்போது எனக்குள்ள என்ன இருக்கும்? சொல்லுங்க. சமாதானம் வேணுமா வேண்டாமா? சமாதானம் இருக்கும். சமாதான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த சமாதானத்தை நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். அப்ப எதை நாம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை நான் உறுதியாய் பற்றி கொண்டு நான் காணப்படும் போது எனக்குள்ள சமாதானம் இருக்கும், உள்ளேயும் சமாதானம் இருக்கும். என்னை பார்க்கிறவங்க மத்தியிலையும் நான் என்னத்தை கொடுப்பேன்? வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பேன். நம்மை பார்க்கிறவர்களுக்கு நம்ம சமாதானம் கொடுக்கிறவங்களா இருக்கிறோமா இல்லையா? ஒரு பெரிய கேள்வியா இருக்குல்ல. அடுத்தவங்களை பார்த்தேன், வாங்க பிரதர், எங்க இருந்து இது உள்ள நுழைஞ்சுனே தெரியல. நடுவுல பிரைஸ் தி லார்ட் பிரதர், ஸ்தோத்திரம், எங்க இருந்து வந்துச்சுன்னே எனக்கு தெரியல. எந்த காலகட்டத்தில் இது உள்ள வந்துச்சுன்னு எனக்கு தெரியல.
நானும் தேடி தேடி பார்க்குறேன், எந்த வருஷத்துலயாவது யாராவது இப்படி சொல்லி உள்ள வந்து எங்க பைபிள்ல எங்கேயாவது ஸ்தோத்திரம் சொல்லுங்கன்னு சொல்லி இருக்குதா? பைபிள்ல எங்கேயாவது? ஏசாமி சீஷர்களை அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்புனாரு? உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அப்ப எனக்குள்ள உறுதியாய் காணப்படுகிற அந்த சமாதானத்தை நான் மற்றவனுக்கு பகிர்ந்தளிக்க கூடியவனா இருக்கலாம். நான் போனா அங்க கலகம் உண்டாகுதுன்னா எனக்குள்ள சமாதானம் இல்ல, எனக்குள்ள கிறிஸ்து இல்ல, எனக்குள்ள கிறிஸ்துவின் வார்த்தை இல்ல. நான் போகிற இடத்துல, நான் பேசுகிற இடத்துல சமாதான குலைச்சல் உண்டாகிறது, கலகம் உண்டாகிறது, தேவையற்ற காரியங்கள் உண்டாகிறது என்றால் எனக்குள்ளே கிறிஸ்து இல்லை என்பதை நான் உணர வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை எனக்குள்ளே இல்லை என்பதை நான் உணர வேண்டும். அப்ப கிறிஸ்து எனக்குள்ளே காணப்படும் போது நான் அந்த சமாதானத்தோடு, பூரண சமாதானம். எந்த இடத்துல ஒரு காரியத்தை உறுதியாய் சொல்ல வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டது, அந்த இடத்துல எல்லாம் 2 முறை மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி எழுதுவாங்க. சமாதானம் என்று சொல்லி 6 இடங்கள்ல பழைய ஏற்பாட்டுல வேதாகமத்துல 2 முறை எழுதப்பட்டிருக்கிறது. 6 இடங்கள்ல எழுதப்பட்டிருக்கு. அப்ப இந்த சமாதானம் நமக்குள்ளே வர வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் வார்த்தை எனக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும், கிறிஸ்து எனக்குள்ளே நிலைத்திருக்கணும். அப்ப என்னுடைய கூடாரத்திற்குள்ளே சமாதானம் இருக்கும். என் கூடாரத்துக்குள்ள வர்றவங்க எல்லாத்துக்கும் நான் என்னத்தை கொடுப்பேன்? சமாதானத்தை நான் கொடுப்பேன். சமாதானத்தை பகிர்ந்த இது ஒரு ஆவியின் கனியா இருக்கும். இது கர்த்தருடைய குணாதிசயமா இருக்கிறது. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவை அழைக்கும் போது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை நாம் வாசிக்கிறோம், சமாதான கர்த்தர் என்று சொல்லி அவருடைய பெயர் என்ன? சமாதான கர்த்தர் என்று சொல்லப்படும். அப்ப சமாதானத்தை நாம் கொண்டிருந்தோம்னா தான் மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். அந்த சமாதானத்தை பற்றி கொள்ள கிறிஸ்துவின் வார்த்தைகளை நாம் கொண்டிருப்போம். என்றென்றைக்கும் சமாதானத்தை பகிர்ந்தளிக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்தில் உள்ள 127வது பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். மகனே உன் நெஞ்செனக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. அகத்தின் அசுத்தம் எல்லாம் துடைப்பேனே, மாம்சத்தின் கிரியைகள் நம்மிடத்திலிருந்து நீங்கி போக பாவை அழுக்கை நீக்கி அருள் கொடுப்பேனே. கிறிஸ்துவின் அருள் நமக்கு கிடைக்க பெற உன் பாவம் முற்றும் பரிகரித்தேனே. சிலுவையில நமக்காக கல்வாரி சிலுவையில தம்மை ஒப்பு கொடுத்தது நிமித்தம் நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், மீறுதல்கள் யாவற்றையும் அவர் பரிகரித்தவராய் காணப்பட்டார். பாவம் அனைத்தையும் விட்டு அகழ்வாயே. நாம் ஒருபோதும் பாவத்தை செய்கிறவர்களாய் அல்ல, பாவத்தை அறிக்கையிட்டு விலகுகிறவர்களாய் காணப்பட நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். ஆவியின் கனிகள் நம்முடைய வாழ்க்கையில கொண்டிருக்க கர்த்தரை நோக்கி நம்மை ஒப்பு கொடுத்து ஜெப நிலையில இந்த பாடலை நாம் எடுப்போம். 127வது
ஜெபிப்போம். எங்களுடைய அகத்தின் அழுக்குகள் நீக்க திருமகனாம் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக தந்த கர்த்தாவே, அவருடைய பாடு மரணத்தின் மூலமாக நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு ஏதுவாக எங்களை வழி நடத்தினீரே. நன்றி ராஜா. இந்த நாளிலும் எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக எங்களுடைய இருதயங்களை கர்த்தனை மாற்றும். தொடர்ந்து ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதியை காணிக்கையாக இந்த இடத்துல நாங்கள் படைத்திருக்கிறோம். கர்த்தர் நீர் இதை அங்கீகரித்தருள ஒன்றுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய கரங்களை நீர் பலப்படுத்தும். உம்முடைய கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் அடையத்தக்கதாக எங்களை நீ மாற்றும். உம்முடைய சாயலாக நாங்கள் கடந்து செல்ல உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.